ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அல்சர் சம்மந்தமான கொஷின். சரியான அல்சர் சம்மந்தமான கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது அனட்டமி, ஃபிசியோலஜி, மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி. அதாவது ஸ்டொமக்கோட அனட்டமி, duodenum அனட்டமி, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்டொமக்கை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அது ஒரு ஜே ஷேப்ட் ஓர்கன். பார்ட் என்ன, கார்டியா, ஃபுண்டஸ், பாடி, என்ட்ரம், பைலோரஸ் இருக்கும். பிளட் சப்ளை பார்த்தமாக இருந்தால் பிளட் சப்ளை வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் தான். அதாவது லெஸ்ஸர் கர்வேஜுக்கு என்ன, ரைட் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரிஸ், கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரிஸ் வந்து ரைட் லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளாய்டிக் ஆர்ட்ரி வந்து கிரேட்டர் கர்வேஜுக்கு கொடுக்கும். ஷார்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரிஸ் வந்து ஃபுண்டஸ் பார்ட்டு கொடுக்க போகுது. இன்டர்வென்ஷன் பார்த்தமாக இருந்தால் ஃபுல்லாகவே என்ன இன்டர்வென்ஷன், வாகுஸ் நர்வ் என்ன செய்ய போகுது, ஃபுல்லாக இன்டர்வென்ஷன் பண்ண போகுது. பராசிம்பத்தட்டிக் வாகுஸ் நர்வ். சிம்பத்தட்டிக் பார்த்தமாக இருந்தால் பெயின் வசோ கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கு சிம்பத்தட்டிக்கும். பராசிம்பத்தட்டிக் என்னதுக்கு, ஸ்டிமுலேட் த ஆசிட் மோட்டாலிட்டி. duodenum வந்து பார்த்தமாக இருந்தால் சி ஷேப்ட் ஓர்கன், ரெட்ரோபெரிட்டோனியல் ஓர்கன், அதை கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம். ரெட்ரோபெரிட்டோனியல் ஓர்கன் பார்ட் வந்து மொத்தமே வந்து 4 பார்ட்டியும். சுப்பீரியர் பார்ட், டிசெண்டிங் பார்ட், எம்பியூல் ஆஃப் வேட்டர் வந்துட்டு இந்த டிசெண்டிங் பார்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி ஹொரிசோண்டல் பார்ட் அண்ட் அசெண்டிங் பார்ட். இதனால தான் என்ன duodenum பார்ட். ஃபிசியோலஜி, பெரிட்டல் செல் தான் என்ன செய்வார், மெயினாக நமக்கு தேவையான HCl என்ன செய்வார், வெளியிடுவார். அதே மாதிரி இன்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டரையும் வந்து இந்த பெரிட்டல் செல் வந்து வெளியிடுவார். ஸ்டிமுலேட்டட் பை த ஹிஸ்டமைன், கேஸ்ட்ரின், அசடைல்கோலின். சீஃப் செல்ஸ் என்ன செய்வார், பெப்சினோஜனை வெளியிடுவார். ஜி செல்ஸ் வந்து கேஸ்ட்ரினை வெளியிடுவார். மியூக்கோசல் பேரியர், அதாவது பைகார்பனேட்ஸ், மியூக்கஸ், ப்ரோஸ்டோகிளாண்டின் என்ன செய்யும், இந்த ஆசிட்லேருந்து நம்மளோட இதை ஸ்டொமக் போலை வந்து பாதுகாப்பு. மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த, இப்போ இந்த இதில் வந்து அல்சர் வந்துட்டேன்னா எப்படி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் என்று பார்த்தமாக இருந்தால் நம்ம இஜிடி, அதாவது ஈசோஃபேகோ கேஸ்ட்ரோடிடினோஸ்கோபி செய்வோம். இதான் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெக்னிக். இங்கே என்ன செய்யலாம், விஷுவலைசேஷன், பயோப்சி. இப்போ இன்கேஸ் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணக்குள்ள ஒரு இடத்துல அல்சர் என்ன செய்வோம், இல்லை ஒரு டியூமர் உடனே என்ன செய்வோம், பயோப்சியும் எடுப்போம். ரூல் அவுட் த கேன்சர். பயோப்சி என்னதுக்கு எடுக்க, ரூல் அவுட் த கேன்சர். அண்ட் தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன். இவங்க ப்ளீடிங் என்ன செய்வோம், ஹீமோஸ்டாசிஸ் செய்வோம். அப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய் அந்த மாதிரி, இங்கே 3 மாங்காய். ஒன்று விஷுவலைசேஷன், பயோப்சிக்கு உரிய சாம்பிள் எடுக்கலாம். அதே மாதிரி தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன் என்ன செய்யலாம், நம்ம செய்யக்கூடிய மாதிரியும் இந்த மெத்தடில். பயோப்சி என்ன செய்வோம், mandatory for the gastric ulcer to exclude the malignancy. gastric ulcers தான் மெலிக்னன்சியாக மாறுற விதம் கூட. அப்போ நம்ம அதுக்காக என்ன செய்வோம், பயோப்சி கட்டாயம் எடுக்க பார்ப்போம். அடுத்தது அர்த்தமாக இருந்தால் யூரியா பிரித் டெஸ்ட், ஸ்டூல் ஆன்டிஜன் டெஸ்ட். இது என்னதுக்கு, ஹெலிகோபாக்டர் பைலோரி டிடெக்ஷனுக்காக. சிடி ஸ்கேன் செய்கிறது ஃபார் கம்ப்ளிகேஷன், அதாவது பெர்ஃபரேஷன், பெனட்ரேஷன், ஒப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்பர் ஜிஐ, அதாவது பேரியம் என்ன செய்வோம், பேரியம் யூஸ் பண்ணி நம்ம அப்பர் ஜிஐயை வந்து என்ன செய்வோம், ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ எண்டோஸ்கோபி பண்ணலாம், ஸ்டெனோசிஸ் கண்ட்ரா இண்டிகேஷன் இருக்க டைமில் நம்ம என்ன செய்வோம், இந்த பேரியம் லிக்விட் போட்டு பார்க்க மெத்தட்டை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணுவோம். இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி இண்டிகேஷன், அதாவது ஒரு இந்த அல்சரில் வந்து பார்த்தோம்னா ஒரு சர்ஜரி இண்டிகேஷன் என்ன இருக்குமென்று பார்த்தோமா இருந்தால் கம்ப்ளிகேஷன். அப்சல்யூட் இண்டிகேஷன் பார்த்தோம்னா பெர்ஃபரேஷன், அன்கண்ட்ரோல் ப்ளீடிங், மெலிக்னன்சி, பைலோரிக் ஸ்டெனோசிஸ், ஒப்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு அப்சல்யூட் இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி ஆகிப்போம். ரிலேட்டிவ் இண்டிகேஷன்ஸ், அதாவது இது வந்துட்டு அப்சல்யூட் இண்டிகேஷன் செஞ்சே ஆகணும், இமீடியட்டாக செய்ய வேண்டியது. இது வந்து பிளான் பண்ணி செய்யலாம், அவசரமாக செய்ய தேவை. இன்ட்ராக்டபிள் பெயின் டிஸ்பைட் த மெக்சிமல் மெடிக்கல் தெரப்பி எவ்வளோ பண்ணியும் வந்துட்டு பெயின் குறையில.
ரீகரண்ட் அல்சர்ஸ் வருது, நான் கம்ப்ளியன்ஸ். ஆனாலும் நமக்கு அந்த அல்சரை வந்து நம்ம குணப்படுத்தி ஆகணும், அதை ரிலேட்டிவ் சர்ஜரி செய்யலாம். அது ஜாயிண்ட் அல்சர் 2 to 3 சென்டிமீட்டரை விட பெரிய அல்சர்ஸ், பெனட்ரேட்டிங் அல்சர்ஸ் இருந்தால் நம்ம ரிலேட்டிவ் சர்ஜரிக்கு இண்டிகேஷனாக கொண்டு செய்யலாம். Etiology and pathogenesis of the gastric and the duodenal ulcers, classification according to the Johnson classification. எத்தியாலஜியை பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸ், என்னதுக்கான பேலன்ஸ், அதாவது அக்ரிகேட்டிங் ஃபேக்டர்ஸுக்கும் டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸுக்கும் உரிய பேலன்ஸ். HCl ப்ரொடக்ஷனை வந்து அக்ரிகேட் பண்ணுறதுக்கும் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் உரிய பேலன்ஸ் என்ன இம்பேலன்ஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில், அதாவது அக்ரிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்க போகுது, ஆசிட், பெப்சின், ஹெலிகோபாக்டர் பைலூரி, அதே மாதிரி NSAIDs யூஸ் பண்ணுறது, இவங்க வந்துட்டு அக்ரிகேட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். டிஃபென்சிவ் மெக்கானிசம் யார், மியூக்கஸ். அப்போ இந்த அக்ரிகேட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அளவு கூடுவது, டிஃபென்சிவ் மெக்கானிசம்ன்ற அளவு குறையிறது. மியூக்கஸ் குறையிறது, பைகார்பனேட் குறையிறது, பிளட் ஃப்ளோ குறையிறது, ப்ரோஸ்டோகிளாண்டின் அளவு குறையிறது. இப்படி குறைஞ்சோடனே நடக்கும். இது மெயினான எத்தியாலஜி இதை தான் இருக்கும். ஹெலிகோபாக்டர் பைலூரி NSAIDs வந்து மெயின் ரோலை கொண்டு வரும் எத்தியாலஜியில். ஹெலிகோபாக்டர் பைலூரி என்ன செய்வாங்கன்னா, அவங்க குரோனிக் இன்ஃப்ளமேஷனை தோட்டிப்பாங்க. இன்க்ரீஸ் த கேஸ்ட்ரின் செக்ரேஷன் அண்ட் சொமட்டோஸ்டாட்டின் என்ன செய்வாங்க, சொமட்டோஸ்டாட்டினை குறைச்சிக்குவாங்க. அதால் என்ன செய்யும், ஹைப்பாசிடிட்டி உருவாகும், மோஸ்ட்லி duodenal ulcer உருவாகும். ஹைப்போ அசிடிட்டி தன்மையினையும் குறையும். அப்படி குறையிறதால மெட்டாப்ளாசியா உருவாகிறதால என்னையும் கேஸ்ட்ரிக் அல்சர் உருவாகும். NSAIDs என்ன செய்வாங்கன்னா, COX-1 என்ன செய்வாங்க, இன்ஹிபிட் பண்ணுவாங்க. அப்போ COX-1 வந்து இன்ஹிபிட் ஆனால் அது என்ன செய்யும்னா பொஸ்டோகிளாண்டினை வந்துட்டு நீங்கள் குறைச்சிடும். பொஸ்டோகிளாண்டினை குறைச்சி என்ன செய்வாங்க, பழமையாக பொஸ்டோகிளாண்டின் யார், ஒரு பெரியரை நமக்கு, அதாவது சப்போர்ட் ஃப்ரெண்ட்லியாக நின்று நம்மளோட கேஸ்ட்ரிக் ஸ்டொமக் வோலை பாதுகாக்கிறதுக்கு உதவுறாள். இப்போ இவர் வந்து இல்லையாமல் போனால் என்ன நடக்க போகுது, மியூக்கோசல் பேரியர் வந்து டேமேஜ் ஆகும். வீக் இன் த மியூக்கோசல் பேரியர் அண்ட் வால் ஆஃப் த ஸ்டொமக்கை வந்து டேமேஜ் பண்ணுவேன். பெத்தோஜெனசிஸ் என்ன, பெத்தோஜெனசிஸ் duodenal அல்சருக்கு என்ன பெத்தோஜெனசிஸ், ஹை ஆசிட் அவுட்புட். ஆசிட் அவுட்புட் வந்து கூடுதல் தான் duodenal அல்சருக்கு காரணம். கேஸ்ட்ரிக் மெட்டாப்ளாசியா இன் duodenum allows the Helicobacter pylori colonization. அதாவது duodenumல இருக்கிற செல்ஸ் வந்து மெட்டாப்ளாசியாவால் நினைஞ்சிருமெண்டா மாறிடும், அதில் தன்மை மாறிடும், அது எபித்தீலியம் வந்து மாறிடும். ஒரு எபித்தீலியம் வந்துட்டு இன்னொரு வகையான எபித்தீலியமாக மாறுறதுல பேர் தான் என்ன, மெட்டாப்ளாசியா. கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் பார்த்தோம்னா நார்மல் ஓ லோ அசிடிட்டி வந்து அதோட பெத்தோஜெனசிஸ் அறிய போகுது. டிஃபெக்டிவ் மியூக்கோசல் பேரியர் தான் கேஸ்ட்ரிக் அசிடிட்டிக்கு மெயினான காரணம். ரிஸ்க் ஃபார் மெலிக்னன்சி, அதால் கூட மெலிக்னன்சி கூட ரிஸ்க் இருக்கிறது வந்துட்டு கேஸ்ட்ரிக் அல்சர் தான் மெயினான ஆரம்பிச்சுக்கும். ஜோன்சன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், அதாவது டைப் 5 வரைக்குமே இருக்குது. டைப் 1 வந்து லெஸர் கர்வேச்சர் அடிய வர்றது, இன்சிசூரா ஆங்குலாரிஸ், அது இது ஒரு நார்மல் லோ அசிடிட்டி, இதான் வந்துட்டு மோஸ்ட் காமனாக இருக்க போகுது. டைப் 2 கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ளஸ் duodenal அல்சர், இது வந்துட்டு ஹை அசிடிட்டியால் வரும். டைப் 3 வந்துட்டு ப்ரீ பைலோரிக் அல்சர்னு சொல்லுவோம், அதாவது 2 to 3 சென்டிமீட்டர் ஆஃப் பைலோரஸில் வந்து வித்தின் 2 to 3 சென்டிமீட்டர் ஆஃப் பைலோரஸில் அல்சர் இருக்க போகுது, ஹை அசிடி இருக்க போகுது, duodenal லைக் அல்சர் மாதிரி பிஹேவ் பண்ணு. ஆனால் இது வந்து இந்த பைலோரஸ் ஏரியாவில் இருக்க போகிறாள். டைப் 4 பார்த்தோம்னா ஹை ஆன் லெஸர் கர்வேச்சரில் வந்து நியர் த கார்டியா ஏரியாவில் இருக்க போகுது, லோ அசிடிக் தன்மை, அது டிஃபிகல்ட் சர்ஜரி பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. டைப் 5 வந்துட்டு எனிவேர் எங்கேயும் மீக்கலாம், அசோசியேட்டட் வித் NSAID யூஸ், இந்த NSAIDs யூஸ் பண்ண நான் இன்ஃப்ளமேட்டரி நான்ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதால வரப்போகுது. அதாவது டைப் 1 வந்துட்டு லோ அண்ட் லோன்லி அமைச்சுக்கும், அதாவது லெஸர் கர்வேச்சர் அண்ட் லோ அசிடிட்டி டைப் 1 டைப் 2.
டைப் ஒன் வந்து லோ அண்ட் லோன்லி லேசர் கேவேஜ் அடியாமல் வரும், லோ அசிடிட்டி. ஓகே, அதுவும் மோஸ்ட் காமனாக போகுது. டைப் 2 பார்த்தோமா, 2 வந்துடும் ஹை அண்ட் ஹங்கர், அதாவது ஹை அசிட் அண்ட் duodenal அல்சர் ஆகி போகுது. ஏன்னா அது ஹங்கர்னு சொல்கிறேன்னா, பசி இப்போ பெயினோட வந்து பசி எடுக்கும், பசிச்சு சாப்பிட்டோம்னா duodenal அல்சர் நெஞ்சிடும், அந்த பெயின் வந்து இல்லாமல் போய்டும். அதுக்காக தான் ஹை அண்ட் ஹங்கர். டைப் 4 பார்த்தோம்னா ஹை அண்ட் ஹார்ட், அதாவது நியர் த கார்டியா அண்ட் ஹார்ட் டு ரீச், அதை வந்து ஆப்ரேட் பண்ணுற கஷ்டமாகி போகுது. பெர்ஃபரேட்டட் அல்சர்ஸ் என்ன உலகம், அது ஒரு காம்ப்ளிகேஷன். அல்சர் வந்து என்ன காம்ப்ளிகேட் ஆகுது, பெர்ஃபரேட் ஆகுது. பெர்ஃபரேட் ஆகினா என்ன நடக்க போகுது, இப்போ நமக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸில் பார்த்தோமா, கிளினிக்கில் வந்து சடன் சிவியர் நைஃப் லைக், அதாவது கொலிஷேயா, ரஷ்யனில் கொலிஷேயா, அதாவது நைஃபால் கத்தியால் குத்துற மாதிரி எபிகாஸ்டிக் பெயின் வந்து அடிக்க போகுது. எபிகாஸ்டிக் பெயின் கத்தியால் குத்துற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரெட் டு த என்டையர் அப்டோமென், இது என்ன என்டையர் அப்டோமெனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இந்த பெயின். ப்ரோட் லைக் ரிஜிடிட்டி, அதாவது அப்டோமினல் மசில் வந்து ஃபுல்லாக ரிஜிடிட்டி, இன்வாலண்டரி கார்டிங் பண்ணி இருக்க போகுது. ஏன்னா அவ்வளவு பெயின் ஆகி போகுது. லாஸ் ஆஃப் லிவர் டல்னஸ் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்த்திடும் ஒன் பர்கஷன். அப்போ நியூமோபேட்டோனியமாக போய்த்திடும் அது. அப்போ நமக்கு டல்னஸ் வந்து வளமையாக டல்னஸ் இருக்காது. சைலண்ட் அப்டோமினல் சொல்லுவோம், அதாவது அப்சன்ஸ் ஆஃப் பவல் சவுண்ட் வந்து இருக்காது. பேஷண்ட் லைஸ் ஸ்டில் ஷலோட் ப்ரீதிங், அந்த விழுங்கி ப்ரீத் பண்ணுவார். ட்ரையடை பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ட்ரையட் ஒண்டி பெர்ஃபரேட்டட் அல்சர்ஸுக்கு பெயின், அதாவது நைஃப் லைக் குத்துற பெயின், அதோட ரிஜிடிட்டி ஃபுல்லாக அப்டோமென் ரிஜிடிட்டி ஆக போகுது. இவங்களுக்கு வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸுக்கான ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். அது 3 இருந்தாலே நம்ம சொல்லலாம் இங்கே பெர்ஃபரேட்டட் அல்சர் தான். டயக்னோசிஸ் என்ன செய்வோம், அப்ரைட் செஸ்ட் எக்ஸ்ரே, அதோட அப்டோமினல் எக்ஸ்ரே நம்ம எடுக்கணும். அடுத்தது ஃப்ரீ ஏர் அண்டர் த டயஃப்ரம். அப்போ நமக்கு பெர்ஃபரேஷன் தானே, அப்போ என்ன செய்யும், டயஃப்ரமுக்கு கீழே பார்த்தமாக இருந்தால் நமக்கு ஃப்ரீ ஏர் வந்து இருக்க போகுது. அதை நம்ம எங்கே வேலை பக்கம் பார்க்கணும், 2 பக்கம் பார்க்கலாம். மெயினாக வந்து நம்ம வலது பக்கம் நமக்கு லேசாக வந்து போகுது வழங்க போகுது. ஏனெண்டா வலது பக்கத்தில் வந்து இங்கே பேர் ஏரியான்ற இருப்பார் லிவரில், அந்த பேர் ஏரியாவுக்கு மேல் இருக்கிறது தான் அப்டோமினல் கேவிட்டிடா மேல் பார்ட். அப்போ அவ்வளோது நமக்கு என்னது ஃப்ரீ ஏர் ஃப்ளூயிட் இருக்கிறது நம்ம தெரிய போகுது. லெப்ரோஸ்கோப்பி பார்த்தமாக இருந்தால் டயக்னாஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் லெப்ரோஸ்கோப்பி பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டேஷன் ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கணும். என்ஜி டியூப் டீகம்ப்ரெஷன், அதோட ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் ரெசிஸ்டேஷன் டெக்னிக்கில். அது சர்ஜரி பார்த்தோம்னா சிம்பிள் க்ளோஷர், அதாவது ஒமெண்டல் பெச்சஸ், கிரஹாம் பெச்ன்னு சொல்லுவோம். கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் த மோஸ்ட் பெர்ஃபரேஷன், ஸ்பெஷலி இஃப் 12 மேல் ஆகிட்டு அது அன்ஸ்டேபிள் என்றால் நம்ம ஒமெண்டல் பேச் பண்ணுவோம். டெஃபினிட்டிவ் சர்ஜரி பார்த்தமாக இருந்தால் இப்போ வேகோட்டோமி, பைலரோபிளாஸ்டியோ அண்டரோஎக்டோமி செய்யலாம். ஒன்லி இஃப் த பேஷண்ட் இஸ் ஸ்டேபிள், அதாவது 12 மணி நேரத்துக்கு உள்ளே வராங்க, நோ பெரிட்டோனைட்டிஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ரானிக் பெப்டிக் அல்சர் டிசீஸ், ரேர்லி டன் நவ் டியூ டு த எஃபெக்ட் மெடிக்கல் தெரப்பி. என்ன மெடிக்கல் தெரப்பி, இந்த வேகோட்டோமியை வந்துட்டு இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னா PPI புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கிறதால இப்போ வேகோட்டோமி செய்கிற வீதம் குறையும். லெப்ரோஸ்கோபிக் ரிப்பேர், அதாவது ப்ரிஃபர்ட் இஃப் எக்ஸ்பர்டைஸ் அவைலபிள், அதாவது என்ட்ரோலஜிஸ்ட் சர்ஜன்ஸ் இருந்தாங்கன்னா அது இந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்தாங்கன்னா லெப்ரோஸ்கோபிக் செய்கிறதான்னு இப்போ மெயினாக செய்கிறாங்க. பெர்ஃபரேஷன் என்ன, வேர் இட் ஷுடன் பி, இருக்கா. அப்போ நம்ம யோசிக்கணும் பெர்ஃபரேஷன் என்ன இருக்க போகுது, அவ்வளோதான். அப்போ அதுக்கு நம்ம செய்யணும், கிரஹாம் பேட்ச் பண்ணுறது, ட்ரீட் த ஹெலிகோபாக்டர் பைலோரி லேட்டர், பிறகு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரியாக்குது. அடுத்த காம்ப்ளிகேஷன் ப்ளீடிங் என்ன, இப்போ ப்ளீடிங் பார்த்தோம்னா
ஹெமட்டமிசிஸ் அதாவது வாமிட் பண்ணுவாங்க, காஃபி கிரவுண்ட் வாமிட்டிங், அடுத்த வாமிட்டிங்கில் பிளட் டிக்க போகுது. இதே நமக்கு இது வந்துட்டு என்ன அபஜியா ஏரியாவில் கேட்டால மெலினா பிளாக் ஸ்டூல், ஹெமட்டோசியா அதாவது மெசிவ் ப்ளீடிங்கில் வந்து ஹெமட்டோசியா பார்க்கலாம். ஹெமட்டோசியா இதுக்கு மெசிவ் ப்ளீட், சைன் ஆஃப் ஷாக் அதாவது டெக்கிகார்டியா, ஹைப்போடென்ஷன் இருக்குது. ஏன்னா இது ப்ளீடிங் ஆகுது என்ன ஹைப்போவால்யூமிக் ஷாக். டயக்னோசிஸ் எமர்ஜென்சி என்ன இசோஃபேஜியல் கேஸ்ட்ரோடெனக்டமி என்ன செய்வோம் within 24 hours. ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தமாக இருந்தால் எண்டோஸ்கோபிக் ஸ்டிக்மாட்டா ஆஃப் ரீசெண்ட் ஹிமோரேஜ் சொல்லுவோம். அதாவது 1AB 2AB 3C 1AB 2ABC 3 அண்டு அதை நம்ம என்ன செய்வோம் கிளாஸிஃபை பண்ணிக்கும் ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இதில் 1Aன்னு சொல்கிறது ஸ்பர்ட்னிங் ஆர்டரியல் ப்ளீடிங், ஹை ரீப்ளீட் ரிஸ்க் இருக்காக்கள். 1Bன்னு சொல்கிறது ஊசிங் ப்ளீடிங். 2Aன்னு சொல்கிறது விசிபிள் வெசல்ஸ் அதாவது நான் ப்ளீடிங் ஆனால் ஹை ரீப்ளீட் ரிஸ்க் இருக்க போகுது. 2Bயில் பார்த்தோம்னா அதரண்ட் கிளாட் ஒட்டுற கிளாட்ஸ் இருக்க போகுது. 2Cயில் ஃப்ளட் பிக்மெண்டட் ஸ்பாட்ஸ் அதாவது ஹெமட்டின் இருக்க போகுது. 3ல் பார்த்தோம்னா க்ளீன் பேஸ் அதாவது லோ ரீப்ளீட் ரிஸ்க் இருக்காக்கள். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இதை நினைக்கும் கிளாஸிஃபை பண்ணிக்கும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யலாமான்னு பார்த்தோம்னா 1A 1B 2A இவங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தோமா இருந்தால் இப்போ நம்ம அதை என்ன செய்யணும் உடனே எண்டோஸ்கோபிக் தெரப்பி இவங்களுக்கு முக்கியம். முதல் எண்டோஸ்கோபி. இப்போ எண்டோஸ்கோபி பண்ணி என்ன செய்வோம் இன்ஜெக்ட் பண்ணி கிளிப் அடித்து அதை நம்ம என்ன செஞ்சிடுவோம் சரியாக்கிடுவோம். ஏன் அது வந்துட்டு அப்சல்யூட் ப்ளீடிங். இப்போ 2C and 3 பார்த்தோம்னா நீட் இது அதன் குளட் இதெல்லாம் மற்றதெல்லாம் என்ன செய்வோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை செய்வோம். சிவியாரிட்டியை பார்த்தமாக இருந்தால் நம்ம ரொக்கல் ஸ்கோரை வச்சு அதாவது பிளட்ச்ஃபோர்ட் ஸ்கோரை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா சிவியாரிட்டியை நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம். யூஸ் டு ப்ரெடிக்ட் த மோர்டாலிட்டி அண்ட் த நீட் ஃபார் த இன்டர்வென்ஷன். இது வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது சம்மந்தமானதும் மோர்டாலிட்டி என்னென்னு பார்க்கறதுக்கும் எப்படி வந்துட்டு இன்டர்வென்ஷன் செய்கிறன்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சர்ஜிக்கல் இண்டிகேஷன். இப்போ சர்ஜிக்கல் இண்டிகேஷன் பார்த்தமாக இருந்தால் இப்போ நம்ம எண்டோஸ்கோபிக் ஹிமட்டோஸ்டாசிஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம என்ன செய்வோம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் 1A 1B 2Aயில் வந்து செய்வோம் நம்ம எண்டோஸ்கோபிக் ஹெமட்டோஸ்டாசிஸ் பண்ணுவோம். அந்த ஹெமட்டோஸ்டாசிஸ் வந்து ரீப்ளீடிங் ஆஃப்டர் 2 attempts 2 attemptsக்கு பிறகு ரீப்ளீடிங் ஆகிக்காம நம்ம அப்சல்யூட் இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். அடுத்த சமயம் மெசிவ் ஹீமோரேஜ் வித் ஹீமோடைனமிக் இன்ஸ்டேபிலிட்டி. பேஷண்ட் வந்துட்டு இப்போ இன்ஸ்டேபிலிட்டி ஆகிட்டாங்கன்னு நினைக்கணும் நமக்கு அது ப்ளீடிங் வித் ஹீமோடைனமிக் இன்ஸ்டேபிலிட்டி என்றால் நம்ம சர்ஜரி செஞ்சாகணும். அதே மாதிரி பெர்ஃபரேஷன் ப்ளஸ் ப்ளீடிங் அதாவது பெர்ஃபரேஷனோடு சேர்ந்து ப்ளீடிங் வந்தால் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் செய்யணும். சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படி செய்யலாம்னு பார்த்தமாக இருந்தால் அண்டர் ரன்னிங் த வெசல்ஸ் சொல்லுவோம். அதாவது ligation of the bleeding vessels அதாவது gastrodiodinal artery for the duodenal ulcer. gastrodiodinal artery என்ன செய்வோம் நம்ம ligate பண்ணுவோம். அதே மாதிரி அசிடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேகோட்டோமி பைலோரோபிளாஸ்டி செய்வோம். கேஸ்ட்ரோரெக்டோமி இஃப் அல்சர் இஸ் லார்ஜ் ஜாயண்ட் ஓ மெலிக்னன்ட் சஸ்பிஷன் இருந்தால் செய்வோம் ஃபுல்லாக ஸ்டொமக் என்ன செய்வோம் வெட்டி எடுப்போம். ஃபாரஸ்ட் 1 and 1 2 வந்துட்டு ஃபிக்ஸ் இட் நவ் உடனே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி. ஃபாரஸ்ட் 2 என்ன மெடிக்கேஷன் பண்ணி போட வாட்ச் பண்ணலாம். ஏன்டா அது அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இல்லை. அடுத்த காம்ப்ளிகேஷன் பைலோரிக் ஸ்டெனோசிஸ்
ஸ்டெனோசிஸ் பார்த்தோம்னா என்ன, பைலோரிக் வந்து obstruction. இது இண்டிகேஷன் என்னென்னா சிம்டோமேட்டிக் கேஸ்ட்ரிக் அவுட்லெட் ஒப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கூன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரிக் அவுட்லெட் ஒப்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு த ஸ்காரிங் ஃப்ரம் த குரோனிக் பெப்டிக் அல்சர் டிசீஸ். இந்த ஸ்காரிங் சேர்ந்து நெய்யும் ஒரு கட்டத்துக்கு போகிற ஸ்டெனோசிஸ் அதை நெய்யும் அடைச்சிடும், ஒப்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரீ ஆபரேட்டிவ் ப்ரிப்பரேஷன், இப்போ இதை வந்து நம்ம என்ன இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இவங்களை என்ன செய்யணும், ப்ரீ ஆபரேட்டிவ் ப்ரிப்பரேஷன் எப்படி செய்யலாம், இவங்களுக்கு ப்ரீ ஆபரேட்டிவ் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா பேஷண்ட்ஸ் ஆர் டீஹைட்ரேட்டட், ஸோ அடுத்தது மல்நியூட்ரிஷன் அண்ட் ஹெவி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்க போகுது அவங்களில். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம சரியாகணும். அப்போ ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கணும், எல்லாமே வந்து நில்பை ஓரல் பண்ணி போட்டு பேரண்டரல் ஐவி இன்ஃபியூஷன் கொடுக்க வேண்டி. அடுத்தது என்ஜி டீகம்ப்ரெஷன் பண்ணணும் ஃபார் செவரல் டேஸ் டு ரெடியூஸ் த எடிமா இருக்கும். அப்போ எடிமா அடுத்த எம்டி த ஸ்டொமக் என்ஜி டீகம்ப்ரெஷன் பண்ணுவோம், என்ஜி டிப்பை போட்டு. ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன், அதாவது கரெக்ட் த டீஹைட்ரேஷன் அண்ட் கரெக்ட் த எலக்ட்ரோலைட், அதாவது ஹைப்போகைலிமியா, ஹைப்போக்ளோரிமிக், மெட்டாபாலிக் அல்கலோசிஸ் அண்ட் ஐவி சேலைன் கொடுத்து என்ன செய்வோம், NaCl KCl கொடுத்து சரியாக்கி எடுப்போம். நியூட்ரிஷனை பார்த்தோம்னா டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் ஓ என்டரல் ஃபீடிங் இஃப் சிவியர் மல்நியூட்ரிஷன் இருந்தால், இப்போ ஒன்றுமே செய்யலை சிவியர் மல்நியூட்ரிஷன் இருந்தால் என்டரல் ஃபீடிங் பண்ணுவோம். இன்கேஸ் இல்லை ஓகே தான் மல்நியூட்ரிஷன் அவ்வளோ இல்லைன்னா டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் நம்ம என்ன செய்வோம் பண்ணுவோம். கட்டாயம் என்ன செய்வோம், பிபிஐஸை கொடுப்போம், ரெடியூஸ் த இன்ஃப்ளமேஷன், ஓமப்ரோசோல் பென்டாப்ரோசோல் கொடுக்கலாம். ரூல் அவுட் த கேன்சர்ஸ், பயோப்சி எசென்ஷியல். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் என்ன செய்யலாம்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூ த என்ஜி டீகம்ப்ரெஷனை கண்டினியூ பண்ணுவோம் அன்டில் த பவல் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும் என்ன செய்வோம், நம்ம என்ஜி பிளான் போட்டு நம்ம எடிமா இல்லாமக்கும். அடுத்தது ஸ்டொமக் எம்டி பண்ணிட்டு இருப்போம். மானிட்டர் ஃபார் த டம்பிங் சிண்ட்ரோம், இது கடும் முக்கியமான ஒரு விஷயம். டம்பிங் சிண்ட்ரோம் என்ன செய்வோம், நம்ம மானிட்டர் பண்ணுவோம். இஃப் கேஸ்ட்ரெக்டமியோ வேகோட்டமி நடந்தது டம்பிங் சிண்ட்ரோம் நம்ம என்ன செய்வோம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கிராஜுவல் டயட் அட்வான்ஸ்மெண்ட் கட்டமாக கூட்டி வரும். அதாவது ட்ரை அல்கலோட்டிக் அண்ட் ஸ்டவுட் பசியிலைக்கும் ஃபிக்ஸ் த லெப் பிஃபோர் யூ கட், அதாவது இன்ஸ்டாபிலிட்டி எல்லாம் சரியாகும், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் சரியாகினது பிறகு தான் சர்ஜரி பண்ணணும். கேலோஸ் அண்ட் பெனட்ரேட்டிங் அல்சர்ஸ் பார்த்தோமா இருந்தால் கேலோஸ் அல்சர்ஸ் என்றால் யார் என்று பார்த்தா குரோனிக் ஃபைப்ரோட்டிக் அல்சர்ஸ் வித் ரைஸ்ட் ஹார்ட் எட்ஜஸ், அதில் எட்ஜெல்லாம் ஹார்டாக இருக்க போது அதோட ரைஸ்ட் இருக்கும் அந்த அல்சர்ஸ். அப்போ அது நல்ல குரோனிக் ஆகி அல்சர் ஆகி ஃபைப்ரோஸ் மேலே ஃபார்ம் ஆகி இருக்க போகிற அல்சர், நல்ல வயசு போகிற அல்சர். டஸ் நாட் ஹீல் வித் மெடிக்கல் தெரப்பியால் அவங்களை என்ன செய்யலாம் போய்த்து ட்ரீட் பண்ண இயலாமல் போய்த்து. ஹை ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி. அப்போ அதாவது நமக்கு தெரியும் ஒரு அல்சர் ஒன்று ஃபார்மேஷன் ஆகி நல்லா பழுத்து ஸ்கார் ஆகி 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 நீண்ட டைம் எடுத்து என்ன நடக்கலாம், அது மெலிக்னன்சியாக மாற வாய்ப்பு. அப்போ ஹை ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி இந்த இதுக்கு. அப்போ அது ஒரு கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தால் அதுதான் என்ன கேலோஸ் அல்சர்னு சொல்லுவோம், மிக கெட்ட ஆள் இது. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். பெனட்ரேட்டிங் அல்சர்ஸ் என்றால் அல்சர்ஸ் ஈரோட்ஸ் த்ரூ த வால் இன்டு த அட்ஜசன்ட் ஆர்கன், அதாவது பெங்க்ரியஸுக்குள்ளே நெய்யும் அந்த அல்சர் போகும், ஈரோட் ஆகி அடுத்தது லிவருக்குள்ளே போகும், கோலோனுக்குள்ளே போகும். பட் டஸ் நாட் பெர்ஃபரேட் இன்டு த ஃப்ரீ பெரிட்டோனியல் கேவிட்டிக்கு மட்டும் பெர்ஃபெக்ட் ஆகுது. இன்னொரு ஓர்கனில் வந்து நெய்யும், ஓர்கனை தான் பெனட்ரேட் பண்ணும். இப்போ கிளினிக்கல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சேஞ்ச் இன் பெயின் பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்தமாக இருந்தால் பெயின் பிகம் கான்ஸ்டன்ட் பெயினாக மாறப்போகுது, கான்ஸ்டண்ட்டாக பெயின் ஆகிக்க போகுது, சிவியர் பெயின் ஆகிக்க போகுது. அதாவது ரேடியேட்ஸ் டு த பெக், அதாவது பெங்க்ரியஸுக்கு போன நடக்கும், நமக்கு தெரியும் பெங்க்ரியடைட்டிஷன் என்னையும் எபிகாஸ்டிக் பெயின் பெக்குக்கும் ரேடியேட் ஆகும். அப்போ இந்த பெனட்ரேட்டிங் அல்சர் பெங்க்ரியஸுக்கு போனால் அது பெயின் என்ன செய்யும், பெக்குக்கும் ரேடியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோ லாங்கர் ரிலீவ் பை த ஃபுட், வளம் என்னையும்
சாப்பிட்ட உடனே duodenal duodenal அல்சர் வேண்டாம். அப்போ சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடும், அது ரிலீவ் ஆகிடும். அப்போ அப்படியே அந்த சாப்பாட்டுக்கும் பெயினுக்கும் வந்து என்ன duodenal கேஸ்ட்ரிக் அல்சருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இவங்க வந்து எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த வெயிட் லாஸ் வந்து சிவியர் வெயிட் லாஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது. டயக்னோஸ் பண்ணுறது சிடி ஸ்கேன் ஷோ த இன்ஃப்ளமேஷன் adjacent டு த adjacent organ, பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூவோட ஒட்டி அதை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது இஜிடி ஷோஸ் த டீப் அல்சர். அந்த டீப் அல்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் கேமராவில். டிஃப்ரென்ஷியல் டயக்னோஸ் என்ன, பெங்க்ரியாட்டிக் கேன்சர் ஆண்டு டிஃப்ரெண்ட் டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும். க்ரோனிக் பெங்க்ரியாட்டிஸ் இல்லை போஸ்டீரியர் பெர்ஃபரேஷன்ன்றதை பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் ஆஃபன்ஸ் ரிக்வயர்ஸ் த சர்ஜரி. ரிசெக்ஷன் பண்ணுறது தான் பெரிய வழி. என்ன மெடிக்கல் தெரப்பி ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டு அடுத்தது இது ஒரு மெலிக்னன்சியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைலோரிக் ஸ்டெனோசிஸ் ஓகே, இது முன்னையும் பார்த்தது தான். ஆனால் இது உண்மையான இதில் பேர் வந்து cicatricial ulcerative stenosis of the pylorus and the duodenum. இது ஓகே, இந்த தேவை போதைக்கு 68 பாவம் 68 ஏடிபிக்கல் பெர்ஃபரேஷன். எட்டிபிக்கல் பெர்ஃபரேஷன் அதாவது வளமையான பெர்ஃபரேஷன் மாதிரி இல்லாமல் இது ஏடிபிக்கல் ஆகிக்குது. அதாவது perforation into a confined space rather than the free peritoneal cavity. ஃப்ரீ peritoneal cavityக்கு போகாமல் வேறு ஸ்பேஸுக்கு வந்துட்டு என்னையும் பெர்ஃபரேஷன் ஆகுறது. அதாவது போஸ்டீரியர் பெர்ஃபரேஷன் நடக்கலாம். இன்டு த லெசர் செக் அது நமக்கு தெரியும். இப்போ இது ஸ்டொமக், நான் சும்மா ஒரு இதை கீறேன். ஸ்டொமக் இது வந்துட்டு லிவர்னா இது வந்து ஃபுல்லாக லிகமெண்டால் இப்படி வந்துருக்கும். இந்த ஸ்டொமக்கை தூக்கினா இது பிணிக்கிவர் வந்து லெசசெக் ஒமண்டல் புர்சா. அப்போ போஸ்டீரியர் பெர்ஃபரேஷன் நடந்த நெய்யும் இந்த லெசசெக்குள்ளே ஒமண்டல் புர்சாவுக்குள்ளான என்ன செய்வாங்க, இந்த கேஸோ ஃப்ளூயிடோ போகும். அதே மாதிரி நமக்கு தெரியும் ரெட்ரோபெரிட்டோனியல் பெர்ஃபரேஷன் நடக்கலாம். அதாவது duodenum போஸ்டீரியர் வோல் வந்து duodenum வந்து ரெட்ரோபெரிட்டோனியல் இருக்கிறதால போஸ்டீரியர் வோல் என்னையும் ரெட்ரோபெரிட்டோனியல் ஸ்பேஸுக்குள்ளே போய் என்னையும் ஊற்றும். அதாவது யாரோக்குள்ளே ஃபில் ஆகலாம். கிளினிக்கல் பார்த்தோம்னா லெஸ் ட்ரமேட்டிக் தென் ஃப்ரீ பெர்ஃபரேஷன். நோ ப்ரோட் லைக் ரிஜிடிட்டி இனிஷியலி. முதல்ல வந்துட்டு அப்படி பெரிய ரிஜிடிட்டி இருக்காது. என்னது ஒன்று பின் ரெட்ரோபெரிட்டோனியல் ஏரியாவுக்கு போகிறதாலையும் அடுத்து லெசோமண்டோங்க போகிறதாலையும் நமக்கு முன்பாதியில் இருக்க பெரிய ரிஜிடிட்டிகளை பார்க்கலாமே இருக்கும். அதால் பெயினும் வந்துட்டு என்னையும் ரேடியேட் டு த பெக் தான். சைன் ஆஃப் செப்சிஸ் டெவலப் ஸ்லோலி டெவலப் ஆகும். ரெட்ரோபெரிட்டோனியல் அதாவது கிரிப்பிட்டுஸ் அதாவது சப்கியூட்டேனியஸ் எம்பிசிமா இன் ஃப்ளாங்க் ஓ பெக். ஃப்ளாங்க் ஓ பெக்கில் பார்த்தோமா இருந்தால் இது வந்துட்டு ஃப்ளாங்கில் பெக்கில் பார்த்தோம்னா இப்படி ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். கேஸ் அரவுண்ட் த கிட்னி ஆன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா கிட்னியை சுற்றி கிட்னி ரெட்ரோபெரிட்டோனியல் தானே அதை சுற்றி வந்துட்டு கேஸ் இருக்க போகுது. டயக்னோசிஸ் என்ன, சிடி ஸ்கேன் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். shows the extraluminal air fluid in the lesser sac or retroperitoneum. ரெட்ரோபெரிட்டோனியமில் இல்லாட்டி லெசர் செக்குள்ளே என்ன ஏர் இருக்குது நம்ம சிடி ஸ்கேனில் பார்க்கலாம். அதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். எக்ஸ்ரே மே ஷோஸ் கேஸ்ட் இன் த ரெட்ரோபெரிட்டோனியம் பிசோஸ் ஷெடோ ஒப்ளிட்டரேஷன் நம்ம பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்ரேயில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சிடி பார்க்க வந்துட்டு கோல்ட் ஸ்டாண்டர்டாக போகுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, சர்ஜிக்கல் க்ளோஷர் பண்ணி போட்டு ட்ரைனேஜ் ஆஃப் த கன்ஃபைன் ஸ்பேஸ். இப்போ ரெட்ரோபெரிட்டோனியம் ஸ்பேஸில் நம்ம ட்ரைனேஜ் பண்ணி எடுக்கணும். லெசர் செக்லேருந்து ட்ரைனேஜ் பண்ணி எடுக்கணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் போடுறது அடுத்த விஷயமாக இருக்க போகுது. அதாவது இன்ஃபெக்ஷனை தடுக்கும். அதாவது ஏடிபிக்கல் பெர்ஃபரேஷன் சொல்கிறது பெக் பெயின் ப்ளஸ் த கேஸ் இன் த வியர்ட் ஸ்பேஸ். அதாவது லெசர் செக் ரெட்ரோபெரிட்டோனியம் மாதிரி
டிபிக்கல் இல்லாத இடங்களில் வந்துட்டு கேஸ் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். Complication of peptic ulcers are relative versus absolute indication for the surgery என்னென்னு பார்த்தமாக இருந்தால் அதாவது கம்ப்ளிகேஷன் என்ன முன்ன பார்த்தோம். perforation, bleeding, obstruction, pyloric stenosis, penetration into pancreas or liver, malignancy, இதெல்லாம் வந்து complication. Absolute indication for the surgery is perforation. அதே மாதிரி ப்ளீடிங், யார் ப்ளீடிங், ரீகரண்ட் ப்ளீடிங் ஓ அன்கண்ட்ரோல் ப்ளீடிங். மெக்கானிக்கல் obstruction, அதாவது பைலோரிக் ஸ்டெனோசிஸ், சஸ்பெக்டட் கன்ஃபர்ம்டு மெலிக்னன்சிலாம் அப்சல்யூட் இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி. ரிலேட்டிவ் இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி பார்த்தோம்னா intractable pain despite adequate medical therapy, அதாவது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், அதே மாதிரி ஹெலிகோபாக்டர் பைலோரி எராடிகேஷன் தெரப்பி, அதாவது ட்ரிபிள் தெரப்பி, குவாட்ரல் தெரப்பி எல்லாம் செஞ்சும் அதுக்கு இணங்கலைன்னு நம்ம சர்ஜரி போவோம். நான் கம்ப்ளைன்ஸ் வித் மெடிக்கல் இதுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா, அதே மாதிரி ஜாயிண்ட் அல்சர்ஸ் 2 to 3 சென்டிமீட்டரோட பெரிய அல்சர்ஸ், ரீகரண்ட் அல்சர்ஸ், பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ் வெரி ரேர். மற்றபடி இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி அழைக்க போகுது. அதாவது அப்சல்யூட் இண்டிகேஷன் சொல்லு லைஃப் த்ரெட்னிங் ஓ மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷனால் வாரது. ரிலேட்டிவ்னு சொல்கிறது மெடிக்கல் தெரப்பி ஃபெயில் ஆகிறதால வாரதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. Types of vagotomies and drainage operation for the duodenal ulcer. Drainage operation for the duodenal ulcers. Types vagotomy reduce the acid secretion by cutting the vagus nerve supply to the parietal cell. அதாவது நமக்கு தெரியும் வாகுஸ் நர்வ்ன்றது பாராசிம்பத்தட்டிக் இனர்வேஷன் டு த ஸ்டொமக். அப்போ இது வந்துட்டு parietal செல்லில் இருந்துனையும் HCl ப்ரொடக்ஷனை கூட்டும். இப்போ நம்ம வாகுஸ் நர்வை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு parietal செல்லேருந்து HCl ப்ரொடக்ஷன் வந்துட்டு நடக்காது. அப்போ நம்ம வேகோட்டோமி வந்துட்டு கோஸ் கேஸ்ட்ரிக் ஸ்டாசிஸ், பைலரோஸ்பாசமை வந்துட்டு ஏற்படுத்த வாய்ப்பு. ஏனென்றால் அது மசில் மூமெண்ட்டுக்கு உதவும் தானே. அப்போ அது இப்போ அது சப்ளை இல்லையே. ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் இஸ் often required. டைப்ஸ் ஆஃப் வேகோட்டோமி மொத்தம் 3 டைப் இருக்குது. ட்ரங்கல் வேகோட்டோமி, செலக்டிவ் வேகோட்டோமி, ப்ராக்சிமல் கேஸ்ட்ரிக் வேகோட்டோமி. ட்ரங்கல் வேகோட்டோமின்னு சொல்கிறது மெயினாக வந்து வேகல் ட்ரங்கே வெட்டி போடுவது. அதாவது வாகுஸ் நர்வ் பார்த்தமாக இருந்தால் வேகுஸ் நர்வோட மெயின் ட்ரங்க் இது. அது அடுத்தது அங்கே இப்படி வரும், இங்கெல்லாம் பிரான்ச் போகும், இதுலேருந்து சின்ன பிரான்ச் இப்படி போகும். இப்போ ட்ரங்கல் வேகஸ் டிவின்னு சொல்கிறது இதை கட் பண்ணி விடுவது டிவி. செலக்டிவ் வேகோஸ்டோமி சொல்கிறது கட் த பிரான்ச்சஸ் இன்டு த ஸ்டொமக் பட் ப்ரிசர்வ் த ஹெப்பாட்டிக். இந்த பிரான்ச்சை வெட்டி விடுவது. நம்மளுக்கு பாட்டுண்டா இது வந்து டிவி, இது செலக்டிவ் வேகோட்டோமி, ஏன்னா இது ஹெப்பாட்டிக், இது வந்துட்டு ஹெப்பாட்டிக் பிரான்ச். அப்போ செலக்டிவ் வேகோட்டோமி. ப்ராக்சிமல் கேஸ்ட்ரிக் வேகோட்டோமின்னு சொல்கிறது ஹைலி செலக்டிவ் வேகோட்டோமி, அதாவது கட் ஒன்லி த பிரான்ச்சஸ் டு த ஆசிட் செக்ரீட்டிங் பாடி ஃபண்டஸ். பேரட்டல் செல் வேகோட்டோமின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்லி செலக்டிவான இதை வந்துட்டு வெட்டுறது, இப்படி செலக்டிவாக வெட்டுறது. இதை வந்துட்டு சொல்லுவோம் ஹைலி செலக்டிவ் வேகோட்டோமி. இப்போ ஒவ்வொன்றிடையும் எஃபெக்ட்ஸை பார்க்க போனால் ட்ரங்கல் வேகோட்டோமி டிவியை பார்க்க போனால் இது வந்துட்டு லிவருக்கு, கோல் பிளாடர், பேங்க்ரியாஸ், ஸ்மால் எல்லாத்துக்குமான நர்வையும் வந்து வெட்டிடும். சைடு எஃபெக்டை பார்த்தோம்னா என்ன, வெட்டுப்பட்டுரும். சிவியர் கேஸ்ட்ரிக் ஸ்டாசிஸ், ஏனெண்டா மூமெண்ட்டுக்கான சப்ளை இல்லை. அதே மாதிரி டயரியா டியூ டு த ரெபிட் இன்டெஸ்டினல் ட்ரான்சிஷன் இந்த பைல் சோல்ட் மல் அப்சார்ப்ஷன். கோல் ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு. ஏன் கோல் பிளாடர் ஒழுங்காக வேலை செய்யாட்டி ஸ்டாசிஸ் நடந்து கோல் ஸ்டோன் உருவாகும். ரிக்வயர்மெண்ட் must be combined with the drainage procedure, pyloroplasty or gastrojejunostomy தான் இது வந்துட்டு ரிக்வயர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ பெரும்பாலும் இப்படி ட்ரங்கல் வேகோட்டோமி செய்கிறதில்லை.
செலக்டிவ் வாகோஸ்டோமி, அதாவது கட் த பிரான்ச் ஆஃப் த ஸ்டொமக், ஒன்லி ஸ்டொமக் பிராஞ்சை மட்டும் கட் பண்ணுவோம். சீலியக் பிரான்ச், ஹெப்பாட்டிக் பிரான்ச்சை வந்து விட்டு வச்சிருவோம். இஃபெக்டை பார்த்தோம்னா ஒன்லி த ஸ்டொமக்குரிய இன்னோவேஷனை மட்டும் கட் பண்ணுவோம். இதில் லெஸ் டயரியா தென் த டிவி, பட் ஸ்டில் கோஸ் த கேஸ்ட்ரிக் ஸ்டாசிஸ் வந்து இருக்கும். ஆனால் மஸ்ட் பி கம்பைன் வித் த கேஸ்ட்ரிக் ட்ரைனேஜ் ப்ரொசீஜரை நம்ம என்ன செய்யணும், செய்யதான் வேணும். ப்ராக்சிமல் கேஸ்ட்ரிக் வேகோட்டோமி, அதாவது ஹைலி செலக்டிவ் வேகோட்டோமியில் பார்த்தோம்னா கட் ஓன்லி த பிரான்ச்சஸ் ஆஃப் த என்னது செக்ரீட்டிங் பார்ட், அதாவது பாடி ஆஃப் அண்டர்ஸ் மட்டும் வெட்டுவோம். அதால் ப்ரெசர்வ் த க்ரூட் ஃபுட் பார்ட், என்ட்ரம் பைலரஸ் பார்ட்டுக்கு உரியதை நம்ம ப்ரெசர்வ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஓகே இருந்துடும். இதால் ரெடியூஸ் த ஆசிட் வித் த எஃபெக்டிங் கேஸ்ட்ரிக் எம்டிங். கேஸ்ட்ரிக் எம்டிங் ஓகே இருக்கும். அடுத்து ஆசிடை வந்துட்டு என்ன நம்ம குறைச்சிடுவோம். இதால் லோ ரேட் ஆஃப் டயரியா, ஆனால் டம்பிங் சிண்ட்ரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நோ ட்ரைனேஜ் நீடட். இது வந்துட்டு குட் ஆப்ஷன். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹையர் ரீகரண்ட் ரேட் இஃப் டு நாட் டன். 100% சரியாக செய்யாட்டி ஹை ரீகரண்ட் வரதுக்கான வாய்ப்பு கூட. ட்ரைனேஜ் ஆப்ரேஷன், அதாவது ட்ரைனேஜ் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோமா இருந்தால் பைலரோபிளாஸ்டி செய்கிறது. அடுத்தது கேஸ்ட்ரோஜுஜினோஸ்டோமி செஞ்சோம்னா நமக்கு என்னையாது மூமெண்ட்டிக்காது. அப்போ நம்ம ட்ரைனேஜ் ஆப்ரேஷன் இதெல்லாம். பைலரோபிளாஸ்டி பார்த்தமாக இருந்தால் வைட்னிங் த பைலோரிக் கேனல், அதாவது பைலோரிக் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கை வந்து என்ன செய்கிறோம்டா ஸ்டெனோசிஸ் ஆகிற டைமில் என்னையும் இது வந்துட்டு அடைச்சிக்க, அதை நம்ம வைட் பண்ணுறது. இதுக்கு உதாரணமாக ஹெய்னிக்கி மிக்குலிஸ் மெத்தட், ஃபினை மெத்தடில் வந்து என்ன செய்வோம், இந்த வைட்னிங்கை செய்வோம். ஹெய்னிக்கி மிக்குலிஸ் மெத்தடில் பார்த்தோம்னா லாங்கிடியூடினல் இன்சிஷன் across the pylorus and closure the transversely. மோஸ்ட் காமனாக இதை நம்ம செய்வோம். அதாவது இதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இதை வெட்டுவோம். இந்த லாங்கிடியூடினல் எண்ணெயும் ஒரு வெட்டை போட்டு நம்ம என்ன செய்வோம், அதை கொஞ்சம் சுருக்கி கட்டினோன்னா அது விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபைனே பார்த்தோம்னா கிரியேட் a large side to side anastomosis between the stomach and the duodenum. duodenum ஸ்டொமக் வந்து சைடு டு சைடு anastomosis பண்ணுவோம். Gastrojejunostomy, anastomosis between the stomach and duodenum. Used to duodenum is the scarred or deformed இருந்தால் அப்படி செய்வோம். அடுத்தது perforated ulcers. அந்த perforated ulcersலேருந்து இன்னும் ஒரு 8 கேள்வி இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.